எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 171வது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த புக் ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும் 21வது பாகம். ஒவ்வொரு டெக்னிக்காக ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி இது 5வது டெக்னிக். இந்த 5வது டெக்னிக்கில் அதுக்கு உள்ள பேர் ஸ்லீப்பிங் டெக்னிக். அப்போ ஸ்லீப்பிங் டெக்னிக்னு சொல்லும்போது தூங்கிறதுக்கு உண்டான மெத்தடா இல்லை. ஏன்னா தூங்கிறதுக்கும் ஒரு மெத்தடு கிடச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நைட்டு தூக்கம் வராமல் ஸ்லீப்பிங் பில்ஸ் சாப்பிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு கூட தூக்கம் வராமல் பெட்லேயே படுத்து எல்லோரும் தூங்குறாங்க, உலகமே அமைதியாக இருக்கிற, ஆனால் நமக்கு மட்டும் தூக்கம் வரலையே அப்படின்னு ஏங்கி தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே, அதெல்லாம் வேறு. அப்போ இந்த டெக்னிக் தூக்கத்துக்கு உண்டான டெக்னிக் அல்ல. பிறகு இதுக்கு நம்ம ஆசைகள் நிறைவேறுவதற்கான டெக்னிக். இந்த டெக்னிக் ரொம்ப காமன். ஏற்கனவே இந்த புக்கில் நிறைய தடவை இதை சொல்லியாச்சு. ஆனாலும் நம்ம டாக்டர் ஜோசப் மர்ஃபி, இந்த புக்கோட ஆசிரியர், அதையும் ஒரு டெக்னிக்காக இந்த டெக்னிக்களோடு சேர்த்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம அதை பற்றியும் பேசிடலாம் அப்படிங்கிறது என்னோட முடிவு. ஓகே, இப்போது இதில் இந்த ஸ்லீப்பிங் டெக்னிக்னாலே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ரெண்டு வேளையில் பண்ணலாம். எப்படி? ஒன்று ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னே பண்ணலாம், இல்லாட்டினா காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே பண்ணலாம். அப்போது இது எங்கே பண்ணணும்? முக்கால்வாசி பெட்டில் உட்காந்தே பண்ணலாம். எப்போ? அதாவது தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை பண்ணிவிட்டு தூங்கிடணும். அப்படி இப்போ ராத்திரினா இந்த டெக்னிக்கை சொல்லிவிட்டு பண்ணிவிட்டு அப்படியே தூங்கி போடணும். விடிய காலையில், அதாவது காலையில் கண்ணு முழிச்ச உடனேனா பெட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டெக்னிக்கை பண்ணிவிட்டு அப்புறம் தான் எந்திரிக்கணும். ஓகே, ஏன்னா அந்த 2 டைமில் நம்மளோட ஆழ் மனசு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போது ஏன் இந்த ஜஸ்ட் பிஃபோர் ஸ்லீப்பிங், அதாவது தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்ணை சொருகிட்டு வருது இல்லை, கண்ணை சொருகிட்டு வருது, இப்போ தூங்கிடுவோம் அப்படிங்க இருக்கும்போது தூங்காமல் இந்த டெக்னிக்கை நம்ம சொல்லிவிட்டு அந்த டெக்னிக்கை செஞ்சுட்டு தூங்கணும். ஓகே, அப்போ ஏன் அந்த டைமில் நம்ம பண்ணுறோன்னா, அந்த டைமில் நம்ம கான்ஷியஸ் மைண்டு தூங்கி போயிடும். நம்ம கான்ஷியஸ் மைண்டெல்லாம் தூங்கி போயிடும், அடங்கிடும். அப்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு, நம்ம ஆழ் மனசு தலை தூக்கம்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்ம ஆழ் மனசு 24/7 ஒர்க்கிங் தான். ஓகேயா? ஆனாலும் அது அதாவது உலகமே அமைதியாக இருக்குது, வீடு அமைதியாக உறங்கி கிடக்கு, நம்ம உறங்க போகிறோம், மற்றவங்க எல்லோரும் தூங்கியாச்சு, டிவி சத்தம் இல்லை, ஃபோன் சத்தம் இல்லை, அமைதியாக இருக்கிற அந்த டைமில் அது கான்ஷியஸ் மைண்டோட இன்டர்ஃபியரன்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த டைம் தான் நம்ம ஆழ் மனசுக்கு பிடிச்சமான டைம். ஆஹா, அப்பா எல்லாம் தூங்கியாச்சு, இனிமேல் என் வேலையை செய்யட்டும், இனிமேல் தான் என் வேலையை ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பிக்கணும். ஏன்னா பகல் பூரா நம்ம கண்ணு முழிச்சிட்ருக்கிற நேரம் மொத்தம் பலதை பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம். மொபைல்லேருந்து நியூஸ் கிடைக்கிது, டிவிலேருந்து நியூஸ் கிடைக்கிது. நியூஸ்னால் என்ன? பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதெல்லாம் இந்த கான்ஷியஸ் மைண்டு வாங்கி 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 அடியில் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ ஏகப்பட்ட குப்பை சேர்ந்துருச்சு சப்கான்ஷியஸ் மைண்டில். இன்றைக்கி குப்பை மட்டும் இல்லை, நேற்றுக்கு முந்தானேத்திக்கு 10 நாளாக இந்த குப்பையை ஒன்றும் சார்ட் அவுட் பண்ணவே இல்லையே. அப்போ அப்பாடா எல்லாம் தூங்கியாச்சு, இனிமேல் என் வேலையை நிம்மதியாக பண்ணலாம். இதை சில சமயம் இந்த அம்மாங்கள்லாம், வேலைக்கு போகாத அம்மாங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது, ஹஸ்பண்டு வேலைக்கு போகணும், பசங்க ரெண்டு இருந்ததுன்னா அதுங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும், சமையல்லாம் முடிக்கணும், எல்லாம் பண்ணணும். அப்பாடா ஒரு 10-10:30 ஆன உடனே காலெல்லாம் கடுக்கும், நின்று வேலை செஞ்சு இவங்களெல்லாம் மல்லு கட்டி போராடி எல்லாத்தையும் அனுப்பிட்டு அப்பாடா ஒரு இடத்துல உட்காருவோம். அந்த மாதிரி நம்ம ஆழ் மனசு அப்பாடா எல்லாம் தூங்கிடுச்சுங்க, இனிமேல் என் வேலையை செய்யட்டும் அப்படின்னு அது ரொம்ப ஜரூராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே, அதனால தான் இந்த 2 டைமை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேயா?
அப்போது அதாவது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்போ என்ன பண்ணும், நான் போட்ட குப்பை எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணும். எது நல்லது, எது கெட்டது, எது வேணும். அதாவது அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம நல்லது கெட்டது வேணுங்கிறது வேண்டாத்தது எல்லாத்தையும் தான் உள்ளே தள்ளியிருக்கோமே. அப்போ அது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம தினமும் வாஷிங் மிஷினில் போட்டு துணியை துவைச்சி உலர்த்தி காய வச்சு வாட்ரோப்பில் தள்ளுறோம். ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாத்தையும் எடுத்து பாயில் போட்டு கீழே உட்காந்து தேய்க்க வேண்டியதெல்லாம் தேய்ச்சி, ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து வச்சு, அதோட மேட்சிங் இன்ஸ்கர்ட்டெல்லாம் எடுத்து வச்சு, புடவையை மடித்து தேய்ச்சி இல்லைன்னா தேய்க்க கொடுத்து வாங்கி அந்த மாதிரிலாம் அடுக்கி வைக்கிறோம். அடுத்த 7 நாளைக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை செட்டாக எடுத்து வைக்கணும். அப்போ தான் அடுத்த நாள்லேருந்து டைமுக்கு வேலைக்கு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லையா? நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன். அதுதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு ஆழ்மனசு பண்ணுது. ஓகே, அப்போது அந்த டைமில் நம்ம ஆழ்மனசுக்கிட்ட பேசினோம்னா அது நமக்கு நடத்தி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் இதோட சயின்ஸு. மெத்தட் என்ன? பெட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும், பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், பாடியை ஸ்டில்லாக வச்சுக்கணும். ஏன்னா பாடியை சும்மா இப்படி ஆட்டிக்கிட்டு அது பண்ணி கையை காலை நீட்டி அது பண்ணி இது பண்ணோம்னா மனசு அடங்காது. உடம்பு ஸ்டில்லாக இருக்க கண்டு தான் மனசு ஸ்டில்லாகும். ஸ்டில்லுன்னா ஸ்டில் ஃபோட்டோ கேட்டிருக்கோம் இல்லையா? அசையாமல் இருக்கும்போது எடுக்கிற ஃபோட்டோ ஸ்டில் ஃபோட்டோ, அசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது எடுக்கிறது வீடியோ. அப்போ ஸ்டில் ஃபோட்டோனா அசையாமல் இருக்கணும். அப்போ நம்ம உடம்பும் மனசும் நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக அசையாமல் இருக்கும்போது நம்மளோட பிளான், நம்மளோட எண்ணம், நமக்கு நடக்க வேண்டிய ஆசை என்னவாக இருந்தாலும் சரி, இல்லை ஹீலிங்னா ஹீலிங் எதாக இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு நம்ம ஆழ்மனசோட சக்தி நமக்கு நல்லா தெரியும். என்னென்ன 3 விஷயம்: இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ், க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹீலிங் பவர். இது 3ம் ஜாஸ்தி உள்ளது தான் நம்ம ஆழ்மனசு. அப்போ இந்த ஆழ்மனசில் நம்ம ஐடியாவை விதைக்கணும். அது எப்படி விதைக்கணும்? நம்ம தாலாட்டு பாடுற மாதிரி ஒரு 10 தடவை சொல்லணும், ஒரு 10 தடவை ரிப்பீட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அதை பற்றி சொல்லணும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே தூங்கி போகணும். நைட்டுனா ஏர்லி மார்னிங் தூங்கி முழித்த உடனே நம்ம என்ன அலாரம் வச்சுட்டு எந்திரிப்போம். அப்போ அலாரம் அடிச்சுன்னா உடனே டக்குன்னு அது தலையை தட்டுறதுக்காகவாது எந்திரிப்போம். பக்கத்தில் வச்சா டேஞ்சரஸ்ஸு, தலையை தட்டிட்டு அப்படியே தூங்கிடுவோம். அந்த பயத்துக்கு தான் நம்ம தூர வைக்கிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ எல்லோரும் மொபைலில் தான் அலாரம் வைக்கிறோம். மொபைல் வந்து தலைநேருக்கு அடியில் வைக்கக்கூடாது, படுக்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த ரேடியேஷன்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் தூரமாக வைக்கிறோம். ஸோ அதுக்கு காலையில் எந்திரிச்சு கொணன்னு அடிக்கும்போது அதை நிறுத்துறதுக்காகவாது நம்ம எந்திரிக்கிறோம். ஓகே, ஆனால் இந்த டெக்னிக்கை பண்ணும்போது கண்ணு முழித்த உடனே பெட்டை விட்டு எந்திரிக்காமல், ஏதோ கண்ணு எந்திரிச்சோன்னே அந்த அலாரத்தை தலையில் தட்டிட்டு பாத்ரூம் தான் ஓடுவோம். அது செய்யக்கூடாது. பெட்டிலே உட்காந்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இந்த மெத்தடை, நம்ம ஆசை, நம்ம பிளான், நம்ம ஹீலிங் என்ன வேணுமோ அதை அந்த ஆழ்மனசுக்கிட்ட சொல்லி பேசி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் மெதுவாக பெட்டை விட்டு எந்திரிக்கணும். ஓகே, அப்போது இந்த ஐடியா வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏற்றுக்கிட்டு அன்னைக்கோ அடுத்த நாளோ 6 மாதம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சோ எப்போவோ அப்போ அதுக்குண்டான வேலைகளை நடத்தி தரும். இப்போ சின்ன விஷயம்னா உடனே நடத்தி தரும். ஒரு பெரிய விஷயம்னா, பெரிய ப்ராஜெக்டை பற்றி நம்ம கேட்குறோன்னா அதுக்குன்னு உண்டான டைம் எடுக்கும். ஓகே, நாளைக்கே எனக்கு ஒரு வீடு கட்டணுன்னா நடக்குமா? யாராலையும் நடக்க முடியாது இல்லையா? ஒரு ராஜாவானா கூட, ஒரு அரசனானா கூட ஒரு கட்டளையை பிறப்பிச்சானா, எனக்கு இன்னொரு அரண்மனை இந்த காட்டில் வேணும்னு சொன்னான்னா அடுத்த நாளே வருமா அரண்மனை? யாராலையும் நடத்த முடியாது இல்லையா? ஆனால் அதுக்குண்டான டைம் எடுத்து அது நடத்தும். அது நம்ம ஆழ்மனசோட சக்தியை நம்ம நம்பினோம்னா இது நடக்கும். ஸோ ஹீலிங்னா ஹீலிங், ஆக்ஷன் வேணும்னா ஆக்ஷன், ரெஸ்பான்ஸ் ஆன்சர் வேணும்னா ஆன்சர், எது வேணாலும் நம்ம ஆழ்மனசு செஞ்சு தரும். ஆனால் அதுக்குண்டான அதுக்கான டைம் எடுக்கும். அதுக்கு நம்ம காத்திருக்க தயாராக இருக்கணும். எதுலேயுமே ஒரு பொறுமை, ஒரு நிதானம் அவசியம். ஓகேயா? ஸோ
இது என்னோட இந்த டெக்னிக் நான் சொன்ன விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட்டில் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இல்லை இந்த டெக்னிக் தான் பெஸ்ட்டு டெக்னிக்னு இன்றைக்கி உங்கள் உள் மனசு சொல்லிச்சுன்னா உடனே களத்தில் இறங்கிடுங்க, ஆரம்பிச்சிருங்க. ஓகேயா? நல்ல ரிசல்ட் கிடைக்கும்போது, பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும்போது கட்டாயம் கமெண்ட்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணணும். ஓகேயா? நற்பவி நற்பவி நற்பவி.